முல்லைப் பெரியாறு அணை பராமரிப்பு பணிகளுக்காக கட்டுமான பொருட்களை கொண்டு செல்வதற்காக கேரள அரசானது அனுமதி அளித்துள்ள தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் பாரி கார்த்திக் இணைகிறார். வணக்கம் பாரி கார்த்திக், மேலும் விவரம். வணக்கம். தமிழ்நாடு அரசின் கோரிக்கையை ஏற்று முல்லைப் பெரியாறு அணை பராமரிப்பு பணிக்கான கட்டுமான பொருட்களை எடுத்துச் செல்ல கேரள அரசின் வனத்துறை தற்போது அனுமதி அளித்திருக்கிறது. தேனி மாவட்டம் உத்தமபாளையம் மற்றும் முல்லைப் பெரியாறு அணையின் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள வாகனங்கள் மூலம் கட்டுமான பொருட்களை எடுத்துச் செல்ல கேரள வனத்துறையிடம் முறையான அனுமதி கோரப்பட்டது. தேனி, திண்டுக்கல், மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை ஆகிய மாவட்டங்களின் குடிநீர் வாழ்வாதாரம் விளங்கும் இந்த பாசன ஆதாரத்திலும் முல்லைப் பெரியாறு அணை தமிழக கேரள எல்லை அமைந்திருக்கும் சூழலில் தமிழ்நாடு அரசுடைய பொதுப்பணித்துறை சார்பில் முல்லைப் பெரியாறு அணை பகுதியில் ஆண்டுதோறும் பராமரிப்பு பணி மேற்கொள்வது வழக்கம். இந்நிலையில் பொதுப்பணித்துறை சார்பில் கடந்த டிசம்பர் 4ஆம் தேதி தேனியிலிருந்து 2 தனியார் லாரிகள் தளவாட பொருட்கள் ஏற்றி சென்று இடுக்கி மாவட்டம் குமுளி வட்டம் கொல்லக்கடவு வழியாக முல்லைப் பெரியாறு அணைக்கு சென்றார்கள். இந்நிலையில் சோதனை சாவடியில் முல்லைப் பெரியாறு அணைக்கு பொருட்கள் எடுத்துச் செல்ல கேரள வனத்துறையிடம் உரிய அனுமதி பெற்று அனுமதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தேனி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களால் தமிழ்நாடு அரசுடைய கூடுதல் தலைமைச் செயலாளர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு கேரள அரசின் மூலம் வல்லவக்கடவு சோதனை சாவடியில் மற்றும் தேக்கடி படகு இறக்குமுறை வழியாக முல்லைப் பெரியாறு அணைப்பகுதிகளுக்கு கட்டுமான பொருட்களை எடுத்து செல்வது தற்போது அனுமதிப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இது குறித்து சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவரும் கேள்வி கேட்டிருந்தார். உடனடியாக, அதாவது அந்த பொருட்களை உடனடியாக எடுத்து செல்ல அனுமதிக்க வேண்டும் என்றும் கேள்வி கேட்டிருக்கிறார். முல்லைப் பெரியாறை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசுடைய பராமரிப்பு முழுமையாக தமிழ்நாடு அரசின் கீழ் தான் இருக்கும். அணை கேரளாவில் இருந்தாலும் கூட அந்த அணையினுடைய பராமரிப்பை தொடர்ச்சியாக கேரள அரசிடம் பேசி தமிழ்நாடு அரசு தான் மேற்கொள்ளும். அந்த முல்லைப் பெரியாருடைய முழு பராமரிப்பு தமிழ்நாடு தான் மேற்கொள்ளும். எனவே தற்போது ஒவ்வொரு வருடமும் அந்த அணை எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கிறது உள்ளிட்ட பல விஷயங்கள் ஆய்வு செய்யப்பட்டு அந்த அணையில் செலுத்துகிற விஷயங்கள் உடனடியாக தமிழக அரசு சரி செய்யப்படும். அதன் அடிப்படையில் தான் தளவாட பொருட்கள் எடுத்து செல்லும் வகையில் கேரள வனத்துறை தடுத்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் சட்டமன்றத்தில் கூட எதிர்க்கட்சி தலைவர் கேள்வி கேட்டிருந்தார். எனவே முதலமைச்சர் கோரிக்கை வச்சின் அடிப்படையில் தற்போது கேரள அரசு அனுமதி அந்த பொருட்களை எடுத்து செல்ல தற்போது கேரள அரசு அனுமதித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். முல்லைப் பெரியாறு அணை பராமரிப்பு பணிகளுக்காக கட்டுமான பொருட்களை எடுத்து செல்வதற்கு கேரள அரசானது அனுமதி வழங்கியுள்ளது. கேரள வனத்துறை அனுமதி அளித்துள்ளதாக தேனி மாவட்ட ஆட்சியர் தகவல் தெரிவித்துள்ளார். தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். டிசம்பர் 4ஆம் தேதி பொருட்களை எடுத்து சென்றபோது அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் தற்போது கேரள அரசானது அதற்கான அனுமதியை வழங்கியுள்ளது.